நம்ம வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. வாழ்க்கையில வளமாக வாழலைன்னா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, இல்ல மண் தொட்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சின்னதாக எடுத்துக்கோங்க. நம்ம இல்லத்துல சூட்சுமமாக குழந்தை வரம் வேண்டும், நோய் இல்லாமல் வாழணும், இந்த மாதிரி என்ன சிறப்பு பூஜையாக என்ன செய்யலாம்? கோலம் போடக்கூடாது, நம்முடைய பிள்ளைக்கு போய் சேர்ற மாதிரி இந்த பதிவு மிகவும் எளிமையான, ஆனால் அனைவருக்கும் அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி இறுதி நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் வருது அப்படின்னாலே முதல் நாள்ல என்ன பண்ணுவோம்? வீட்டிற்கு வெளியில உள்ள எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு, மாவிளை தோரணம், வேப்பிலை தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு, கலசம் அமைக்காமல் அம்பாள் படத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு, அதற்கு நல்ல மனமாக மலர்களை எல்லாம் சூட்டி வடை பாயாசத்தோட எப்படி வழிபாடு செய்யறோமோ அதே போலதான் நம்ம ஆடி இறுதி நாளையும் வீட்டை சுத்தபத்தமாக வச்சு அம்மனுக்கு வழிபாட்டை மேற்கொள்ளணும். அன்றைக்கு சிறப்பு பூஜையாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் பூஜை செய்யலாம். நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு வரம் கொடுக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக்கி மகிழ்ச்சியாக வாழணும்னா முன்னோர்கள் கிட்ட வேண்டிக்கணும். அவர்கள் நம்ம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து மறைந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வீட்டிலே செய்து அவர்களுக்கு படைத்து, அவர்கள் படம் இருந்ததுன்னா படம் முன்னாடி அவர்களுக்கு படைத்து வேண்டிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா பெண்களும் வேண்டிக்கலாம். பொதுவாகவே அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது திதியின் போதெல்லாம் தான் ஆண்கள் இந்த பூஜையை செய்வாங்க. ஆனா இந்த ஆடி இறுதி நாள்ல பெண்கள் அந்த முன்னோர்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் வச்சு பூஜை செய்து படைக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடாம கூட, பொதுவா நம்ம சாப்பிடுவோம் முன்னோர்களுக்கு படையில் இடும் பொழுதெல்லாம். அதனால சாப்பிடாம கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடு சாப்பிடாம மேற்கொள்ளணும்னா எப்போ? சாயந்தரம் வரைக்கும் எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காலையிலேயே இந்த வழிபாட்டை முடிச்சிடணும். பொதுவாகவே எல்லா வழிபாடும் நம்ம அம்மனுக்குரியது. மாலை வேலைகள்ல வழிபாடு செஞ்சோம்னா நல்லது. ஆனால் இந்த ஆடி மாதத்துல ஆடி இறுதி நாள்ல முன்னோர்களுக்கு பிடித்தமானதை செய்து அதை ஆண் மறைந்திருந்தார், ஆணுக்காக பூஜை, அதாவது மாமனாருக்கோ அப்பாவுக்காகவோ, இதுல அப்பாக்காகவும் பெண்கள் படைக்கலாம். யாருக்காக நீங்க பூஜை செய்றீங்களோ அவர்கள் ஆணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு சாப்பாடு போடுறது, பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு சாப்பாடு போடுறது, இல்ல வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போட முடியலன்னா பொட்டலமாக கட்டி எடுத்துட்டு போய் வெளியில அவர்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வந்துடணும். அந்த வயதை ஒத்தவர்களாக இருக்கணும். இதுல சிறு பிள்ளைகள் கூட சில வீட்டுல தவறி இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா மறைந்தவர்களாக ஆகிறாங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு கூட நம்ம படையல் செஞ்சு அந்த குழந்தை என்ன விரும்பி சாப்பிட்டுச்சோ, என்ன விரும்பி துணி அணிஞ்சதோ, என்ன நிறத்தில் அணிந்ததோ அந்த மாதிரி துணி வாங்கிட்டு அந்த குழந்தை வயது ஒத்த அந்த குழந்தைக்கு வேறொரு குழந்தைக்கு கொடுத்து நம்ம மகிழ்ச்சி அடையலாம். அப்படி செய்யறதுனால நம்முடைய பிள்ளைக்கு போய் சேர்ற மாதிரி கணக்காகும். அதே போலதான் இப்போ மாமனாரோ அம்மாவோ மாமியாரோ அவர்களுடைய வயதை ஒத்தவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ, என்ன விரும்பி அணிந்தார்களோ அதை எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து சாப்பாடு போடலாம், அவங்கள வணங்கிக்கலாம். நம்ம மறைஞ்சாங்க இல்லையா, அவங்களெல்லாம் மனசால நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு தடைகள் இல்லாம வாழ்க்கை மகிழ்ச்சியா போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு, வாழ்க்கையில வளமாக வாழலைன்னா பித்ருக்களுடைய சாபங்கள் கூட ஒரு காரணமாக இருக்கு. பித்ருக்கள் என்பது யார்? முன்னோர்கள் தானே. அந்த முன்னோர்களை நம்ம மகிழ்விக்க செய்யணும். வாழ்ற காலத்துல எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாதுங்க, போய் சேர்ந்துட்டாரு, நானே நிம்மதியா இருக்கேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, மாமியாருக்கு எனக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு நினைச்சு ஒதுக்கிறாதீங்க. ஏன்னா அவர்கள் வாழ்ற காலத்துல தான் உங்களுக்கு மாமியார். ஆனா மறைந்த பின்னாடி அவர்கள் அதிக சக்தி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த அதிக சக்தி கொண்டவர்கள் தெய்வங்களாக நம்ம வழிபடணும்.
அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க. ஏன்னா அவங்கள மகிழ்ச்சி படுத்துறோம்ல. வாழ்ற காலத்துல நம்ம மகிழ்ச்சி படுத்தலைன்னா கூட, ஆனா வாழ்ற காலத்துல கட்டாயம் மகிழ்ச்சி படுத்தணும். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மறைந்த பின்னாடி நமக்கு நிறைய துன்பங்கள் வருதுன்னா அவங்க வாழ்ற காலத்துல மகிழ்ச்சியா வச்சுக்கலன்ற காரணத்தினாலதான். நீங்க என்ன பண்ணுங்க, மறைந்த பின்னாடி தவறை உணர்ந்து நம்ம அவங்களுக்கு செய்யறோம் இல்லையா, அதனால இது பிராயச்சித்தமாக கருதப்படும். அதனால தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு படையல் செய்து அவர்கள் விரும்பி சாப்பிட்டவற்றை எல்லாம் செஞ்ச பின்னாடி நம்ம பூஜையை மேற்கொண்டு அம்மனுக்கும் சிறப்பு பூஜை, என்ன சிறப்பு பூஜையாக நினைக்கிறீங்களோ நிறைய பூஜைகள் நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஆடி செவ்வாய் அன்று நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆடி மாசம் தொடங்குற நாள் அன்னைக்கு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, விதைகள் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது நல்லா முளைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஆடி முதல் நாள்ல விதைச்சு வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆடி இறுதி நாள்ல நல்லா முளைச்சு வந்திருக்கும். அப்படி முளைச்சு வந்த முளைப்பாரி இருந்ததுன்னா கூட விவசாயிகள் இல்ல நீங்களே ஏதாவது வீட்டுல விஷயம் தெரிஞ்சு செய்வாங்க, இது வீட்டுல முளைப்பாரி மாதிரி முளைக்க விட்டுருந்தீங்கன்னா அதை அம்மன் முன்னாடி வச்சுக்கிட்டு வணங்கணும். இதுதான் சிறப்பான விசேஷம் அன்னைக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த பதிவை பார்த்த உடனே என்ன பண்ணுங்க, ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, இல்ல மண் தொட்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பூஜையில வைக்கிறோம், பெருசா இருந்தா வைக்க முடியாது இல்லையா. அதுல என்ன பண்ணுங்க, தானியங்களை முளைக்க விடுங்க, விதை போட்டுருங்க. அது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துல முளைச்சு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள்லயே நல்லா இவ்வளவு பெருசு வந்துடும். அந்த முளைப்பாரிய அம்மனுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கணும், நமக்கு உணவுக்கு தங்குதடை இருக்கக்கூடாது, அந்த உணவை நம்ம சாப்பிடணும்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் சரியாக இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் சிறப்பாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்பவுமே தங்கி இருக்கணும்னு நல்லா உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ, குழந்தை வரம் வேண்டும், நோய் இல்லாமல் வாழணும், இந்த மாதிரி என்ன பிரார்த்தனைகள் இருந்தா கூட, இடம் வாங்கணும், வாங்கிய இடத்துல நல்லபடியாக வீடு கட்டணும், இந்த முளைப்பாரி எப்படி முளைச்சு வந்ததோ அந்த மாதிரி என்னுடைய வீடும் நான் கட்ட கட்ட நல்லபடியாக வளர்ந்து சிறப்பாக அமையணும், இப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு தூப தீபங்கள் காமிச்சு, இதுல எந்த அம்பாளை நீங்க வச்சு வணங்குறீங்களோ அந்த அம்பாளுடைய பெயர் சொல்லி போற்றிவோம் நமக, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். மந்திரம் எதுவும் தெரியல, ஸ்லோகம் எதுவும் தெரியலன்னா இப்படி செஞ்சுக்கோங்க. பாடல்கள் தெரிஞ்சா பாடவும் செய்யலாம். சரி, இந்த பதிவுல இன்னைக்கு ஆடி இறுதி நாளை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு மிகவும் எளிமையான, ஆனால் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய, அனைவருடைய வாழ்க்கையிலையும் முன்னோர்கள் இருந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய பதிவு. அதனால இந்த பதிவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுல சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம் எதுல ஏற்படும்னா, முன்னோர்கள் வழிபாடு செய்யறோம் இல்லையா, அப்போ வீட்டு வாசல்ல கோலம் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஆடி அமாவாசை இல்ல முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டின் போது, பூஜையின் போது, இல்ல படையல் செய்யும் போது, தர்ப்பணம் பண்ணும்போது கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போடலாம். ஏன் தெரியுமா, இந்த ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு முன்னோர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அப்படி வந்தவர்கள் நம்ம இல்லத்துல சூட்சுமமாக இருப்பாங்க, இல்லத்துல உள்ளறையே இருப்பாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில போனாதான் உள்ள வர்றதுக்கு திரும்ப கோலம் போடுறது போடாதது பத்தி சிந்திக்கணும். அதனால அதை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. நீங்க எப்படி மங்களகரமாக வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க. நம்ம வீஹா கடையை பத்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். வருகின்ற 13, 14, 15 அதாவது ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு 13, 14, 15 13, 14, 15 அன்னைக்கு மகாபலிபுரத்துல கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த தேதிகள்ல நம்முடைய வீஹா ஷாப், வீஹா ஸ்டோர், அங்க கடைகள் போடப்பட்டிருக்கும் நிறைய. அதுல எங்களுடைய வீஹா ஸ்டோரும் இருக்கும். அங்கே வரக்கூடியவர்கள் வீஹா ஸ்டோர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுடைய பொருள்களை வாங்கிக்கலாம். அனைத்து பொருள்களுமே கிடைக்கும். உங்களுக்கு எது போன்ற பொருள்கள் தேவை அப்படின்றத கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டும் சொல்லலாம். நாங்க முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருப்போம், வந்து வாங்கிட்டு போயிடலாம். இந்த கைட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாதீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே வந்து இந்த கைட் ஃபெஸ்டிவல்ல விதவிதமான பட்டங்கள் விட இருக்கிறாங்க. பட்டங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும் அது படங்கள், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்க. அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூரில் இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.